இப்போ நாங்கள் வந்து க்ரூஸ், அதாவது ஷிப்பில் வித் டின்னர் பிளானுக்காக ஈவினிங் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ ஆன் தி வேல ரோட் சைட் சீன்ஸ் எடுத்தது இது. ஸோ அங்கே நிறைய கிராஃபிட்டி டெக்ஸ்ட் எல்லாம் ரோட்டில் பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் மாலுக்கு வெளியே, இது ஒரு மாலுக்கு வெளியே இந்த மாதிரி ஷிப்பை பார்க் பண்ணியிருப்பாங்க. இங்கே தான் நம்ம ஏறுறோம். பட் இந்த ஷிப் எங்களுக்கு முன்னாடி உள்ள டீமுக்காக பிளான் பண்ணியிருந்தது, ஒரு 5 மணி அந்த டைமில். பட் நாங்கள் வந்து 7:30 ஸ்லாட், எங்களுக்கு அப்புறம் 8 o'clock 8:30க்கு கூட ஷிப் இருக்குது. ஸோ நாங்கள் 7:30 ஸ்லாட்டுக்கு வெயிட் பண்ணுறோம். ஸோ அதனால் ஏர்லியராக வந்துட்டனால மாலை சுற்றி பார்க்க போகலான்னு சொல்லிட்டு மாலுக்குள்ளே போனோம். அங்கே இந்த மாதிரி பம்கின் டாய், ஸோ டாப் சீலிங்கில் வந்து ஸ்ட்ராபெரிஸ், அங்கே ஒரு ஷிப் மாதிரி டம்மிஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இது எல்லாமே அங்கே உள்ள மாலுக்குள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கும்போது எடுத்த கிளிப்ஸு. ஸோ நல்ல டாப்லலாம் இந்த மாதிரி ஸ்ட்ராபெரிஸை வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்ததெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அங்கே பார்க்கும்போது. ஸோ அதை ஒரு ரொட்டேட் ஷாட் மாதிரி எடுத்துட்டேன். ஸோ கீழே நிறைய கிளாத்திங் ஸ்டோரு, ஃபுட்டு, இது மாதிரி அங்கங்கே ஒரு சில செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு மினி கார் மாதிரி. இதில் நிறைய பேர் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ நானும் ஈத்தன், எல்சா 2 பேரும் எடுத்தோம். பட்டு வீடியோவாக நான் இதில் காமிச்சிருக்கேன். இது எல்சாவை எடுத்த ஃபோட்டோ. ஸோ அது முடிச்சுட்டு அந்த மாலுக்குள்ளேயே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போனோம். அங்கே நிறைய ஸ்டோர்ஸ் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயுமே இருந்தது. நல்லா இருந்தது மால். நம்ம இங்கே உள்ளது மாதிரி இல்லாமல் இன்னுமே நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. கிறிஸ்மஸ்க்கு அங்கங்கே பண்ணின டெக்கரேஷன்ஸ்லாம் அப்படியே இருந்தது. ஸோ உள்ள நிறைய ஐஸ்கிரீம் பார்லர், நிறைய நம்ம பார்க்காத சின்ன சின்ன கியாஸ்க் எல்லாமே நிறைய இருந்துச்சு. இது வந்து பாப்கார்னுக்காக பண்ணினது. ஸோ இதெல்லாம் நம்ம இந்தியாவில் கிடையாது, அங்கே எக்ஸ்க்ளூசிவாக இருந்தது. இது டிக்யூ ஐஸ்கிரீம் சொல்லிட்டு ஒரு ஐஸ்கிரீம் ஏரியா. இது ரொம்ப பார்க்க டெம்ப்டிங்காக இருந்தது. பட் சாப்பிட்டு பார்க்கும்போது அவ்வளோ ருசியாக இல்லை, ஒரு ஹேகிங் டாஸ் அளவுக்கு இல்லை. பட் ஆனால் இது அங்கே இருக்கக்கூடிய டிசி ஐஸ்கிரீம் பிராண்டு. இது பென்னி ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. ஸோ நிறைய, பட் இது எல்லாமே எக்ஸ்ப்ளோர் சாப்பிட்டு பார்க்க முடியல. பட் ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக பிராண்டிங் பண்ணியிருந்தாங்க. நிறைய பிராண்டிங் ரெஃபரன்ஸ் பார்க்க முடிஞ்சது. ஐஸ்கிரீம்ஸுக்கு, மில்க் ஷேக்கு, ஐஸ்கிரீம்ஸ், இந்த மாதிரி நிறைய பார்க்க முடிஞ்சது. இது அங்கங்கே இந்த மாதிரி ஸ்டாச்சு பண்ணியிருந்தாங்க, நம்ம உட்காந்து அதை பார்த்துக்கிறதுக்கு வசதியாக. ஸோ அதை ஃபோட்டோஸ் எடுக்கிறவங்க ஃபோட்டோ எடுத்துக்கிறவங்க, வீடியோ எடுக்கிறவங்க, இந்த மாதிரி க்ராஸ் நெட்டோட ஒரு ஸ்டாச்சு. இது அந்த மாலில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸு. இப்போ எங்களுக்கு 7:30 ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் ஷிப் வந்ததுனால திருப்பி ஷிப்பில் ஏறுறதுக்காக எங்கள் டீமை வந்து அனுப்பிட்டாங்க. ஸோ இது நாங்கள் ஷிப்புக்குள்ளே வந்துட்டோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டேபிள் அலோகேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபுட் எல்லாமே அங்கே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. பட் வந்ததும் யாரையும் ஃபுட் எடுக்க அலோவ் பண்ணலை. எல்லாமே வந்து உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லாருமே வந்ததுக்கப்புறம் தான் ஃபுட் எடுக்க அலோவ் பண்ணாங்க. ஸோ இங்கே பாஸ்தா, இது வந்து ஃப்ரைடு, சம் வெஜ் அண்டு நான்வெஜ் ரெண்டுமே இருந்தது. கொஞ்சம் சுமார் தான், நம்ம ரொம்ப விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இல்லை. ஓகே, ஓரளவுக்கு ஒரு சில ஐட்டங்களை வச்சு மேனேஜ் பண்ண முடிச்சது. சூப் இருந்தது, இது வந்து சமோசா இருந்துச்சு, வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி இருந்துச்சாங்க, அப்பளம். இது அந்த ஷிப்லேருந்து வெளியே பார்க்கும்போது அந்த வெளியே இருக்கக்கூடிய பிளேசஸ்லாம் இந்த மாதிரி தான் வியூ பண்ணி முடிச்சுது. இது ஷிப்புக்குள்ளே சாப்பிட்டுட்டு வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ணி அங்கங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக எல்லாருமே இந்த ஷிப்போட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் வந்து நின்றுனாங்க. ஸோ அப்போது எடுத்த பிக்ஸ் இதெல்லாம். நம்ம ஷிப்பு க்ராஸ் பண்ணும்போது அங்கே வந்து பிரிட்ஜுக்கு கீழெல்லாம் அந்த ஷிப்பு போகும். ஸோ அந்த க்ரூஸ் வந்து போகும்போது சைடில் இருந்த வியூ பாயிண்ட்ஸ் இதெல்லாமே. ஸோ இங்கே போகும்போது அதுக்கு கீழோடி நம்ம போகும்போது மேலே போகிற இதெல்லாமே பார்க்க முடிச்சுது. அந்த ஃப்ளைஓவருக்கு கீழே நம்ம போகும்போது நல்லா இருந்தது. கிட்டத்தட்ட ரொம்ப தலைக்கு பக்கத்தில் போகிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இது நம்ம மேலே வந்தது. ஸோ இங்கே ஆளுங்க அதுக்கு மேலேயுமே நின்றுட்டு அதை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ மேலே கொஞ்சம் பேர், கீழே கொஞ்சம் பேர். இதே மாதிரி ஷிப்பு அங்கங்கே நிறைய பேர் பிக்கப் பண்ணி போயிட்டு வந்துட்டுருக்கோம். அப்படி இன்னொரு ஷிப்பில் போகிற குரூப்பு தான் இது. எங்கள் ஷிப்லேருந்து பார்க்கும்போது அவங்க ஷிப்பில் அங்கே போயிட்டு இருந்தாங்க ஃப்ளைஓவருக்கு கீழே போகும்போது. ஸோ நம்ம சைடில் பார்க்கும்போது எல்லாமே அங்கே இருக்க டெம்பிள்ஸு இது எல்லாமே நல்ல லைட்டிங்ஸில் நல்ல அழகாக இருந்துச்சு. லைட் வெளிச்சம் தண்ணியில் ரிஃப்ளெக்ஷன் ஆகுறது. ஸோ அங்கே உள்ள டெம்பிள்ஸ் வந்து வியூ பார்க்க முடிஞ்சது நம்ம க்ரூஸில் போகும்போது. நைட் வியூ பார்க்கும்போது அதை சுற்றி லைட்ஸ், அந்த டெம்பிள் ஃபுல்லாக
லைட்டு ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதனால் நம்ம தூரத்தில் இருட்டில் பார்க்கும்போது அந்த கோபுரம் ஃபுல்லாகவுமே நல்லா பிரைட்டாக இருக்கிற மாதிரி அந்த இடத்துல நேரில் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதில் நாங்கள் அங்கங்கே நின்று எடுத்த ஃபோட்டோஸ், இது அங்கே இன்னொருத்தவங்கக்கிட்ட ஃபோனை கொடுத்து எடுத்தது, இது எல்லாமே நான் எடுத்தது. ஸோ எங்கள் டேபிளில் இந்த மாதிரி ஒரு லைட் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லோரும் இப்போ அங்கங்கே பாட்டு போட்டு விட்டு அவங்கவுங்க டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. உட்காந்து பேசுகிறவங்க அங்கங்கே எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் அங்கே ரேண்டமாக கொஞ்சம் பிக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஃபுட்டு சாப்பிட்ற இடத்துல இது ஈத்தன் கையில் கொடுத்து எடுத்த பிக், இது வெளியே அந்த டெம்பிளை எடுத்த பிக். இந்த டெம்பிளுக்கு முன்னாடி ஒரு போட்டு கிராஸ் பண்ணி போனது. ஸோ இந்த ட்ரிப்பு முடித்து இப்போ ஈவினிங் ரூமுக்கு திரும்பிகிட்ருக்கோம். இது பக்கத்தில் உள்ள ஒரு மால். இந்த மாலுக்கு வெளியே ஃபுல்லாகவே பெரிய டிஸ்பிளே, அதில் எல்லாமே ப்ளே ஆகிட்டு இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இப்போ ரூமுக்கு போயிட்டோம்.